இன்றைக்கான விடுதலையான வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கி அநேக பேர் சொல்கிறாங்க, நான் ஜெபிக்கிறேன், ஏசப்பா எனக்கு விடுவிக்கலை, ஏசப்பா எனக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கல, என் ஜெபத்திற்கு பதில் வரல என்று சொல்லி அநேக பேர் சொல்கிறாங்க. நான் ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன், ஆனால் ஆண்டவர் அமைதியாகவே இருக்கிறாரே என்று சொல்லி அநேக பேர் நீங்கள் உள்ளத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசுகிறார். ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதற்கான விளக்கம் உங்களுக்கு அழகாக தெரியும். இதுவும் ரட்சிக்கக்கூடாதபடி என் கை குறுகி போவதும் இல்லை, கேட்கக்கூடாதபடி என் செவி மந்தமாகவில்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவருடைய முகத்தை மறைக்கிறது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ கூப்பிட்ற ரட்சிக்கக்கூடாதபடி என் கையே குறுகி போகலை, நீ ஜெபிக்கிற உன் சத்தத்தை கேட்காதபடி ஏன் செவி மந்தமாகலை. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று பாவம், 2வது அக்கிரமம். பாவம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன? நம்ம பாருங்கள், தெரியாமல் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது பாவம் எனப்படுகிறது. அப்போ ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேனே, அப்போ அது எனக்கு பாவம். உடனே ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யும் பொழுது தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். அக்கிரமம்னா என்ன? அப்போ அதே பாவத்தை தொடர்ந்து செய்வாங்க, ஆனால் அறிக்கை பண்ண மாட்டாங்க. நான் செய்கிறது நியாயம் என்று சொல்லி அந்த பாவத்தையே வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு நியாயம் சொல்லுவாங்க, அதை கரெக்டுன்னு சொல்லி வாதாடுவாங்க. நான் பண்ணுறது கரெக்டு, அவங்களுக்கே தெரியும் அது பாவம், இது செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கு பிரியம், ஆனால் அதை அப்படி ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க செய்கிறாங்களே அவங்க பண்ணுறாங்களே மற்றவங்களை சாடிக்கொண்டு தான் செஞ்ச பாவத்தை தன் இருதயத்தில் வைத்துக்கொண்டு அதை அறிக்கவும் செய்ய மாட்டாங்க, அதுக்காக மனம் வருந்தவும் மாட்டாங்க. எப்போ நீ ஒரு பாவத்துக்காக மனம் வருந்தலையோ அது தேவனுடைய பார்வைக்கு அக்கிரமமாய் பார்க்கிறது. இந்த அக்கிரமாய் மாறி என்ன செய்கிறது அப்படின்னா அவர் உங்களுக்கு ரட்சிக்கக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறது. நீங்கள் அந்த பாவத்தை நீங்கள் அறிக்கை பண்ணால் என்ன ஆகுது, அவருடைய முகத்தையே மறைக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் புலம்ப வேண்டாம். ஏன் என் செவி என் ஜெபத்திற்கு பதில் வரல, ஒருவேளை என் பாவம் இருக்கா, ஒருவேளை இது இந்த பாவம் இது அப்படின்னு சொல்லி உடனே நீங்கள் மனம் வருந்தி அதை அறிக்கை பண்ணுங்க. நீங்கள் அறிக்கை செய்கிற வேளையில் ஆண்டவர் அதை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவன் அப்பா. அவரே சொல்லி கொடுக்குறார், ஒரு பாவம் செஞ்சால் எத்தனை முறை மன்னிக்கணும், 70 முறை மன்னிக்கணும்னு சொல்லி தன் சீசர்கள் சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். ஒருவேளை உங்கள் பாவம் ஆண்டுடைய சமூகத்தை மறைக்குது என்றால், ஒருவேளை உங்கள் பாவம் உங்கள் அக்கிரமம் அவர் செவி கொடுக்காதபடி செய்து என்றால், இப்பொழுதே நீங்கள் மனம் வருந்தி ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்க, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க, அறிக்கை பண்ணுங்க. கட்டாயம் ஆண்டவர் ஒரு விடுவிப்பார். நான் ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். அநேகத்துக்கு ஒரு குழப்பம்,